Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலைகள்னால ஒரு வலி அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்போம் இல்ல அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். நான் சொல்றது உடல் அளவுல இல்ல மனதளவுல அனுபவிக்கக்கூடிய வலியை சொல்றேன். ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது நம்மளோட பர்சனல் லைஃப் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப்ல, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, இல்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல, ஃபேமிலிக்குள்ள, ரிலேட்டிவ்ஸ் கூட, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு வலி நம்மளோட வாழ்க்கையில இருந்திருக்கும் இல்ல இருந்துகிட்டு இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம அனுபவிக்கக்கூடிய வலிய ஒரு சிலர் பாசிட்டிவான வழியில வெளிப்படுத்தி தன்னைத்தானே சரி பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் அதை நெகட்டிவான வழியில கொண்டு போய் இன்னுமே தன்னோட நிலைமைய மோசமாக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு பெயினை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு வழியை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்க, இல்ல இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க எந்த மாதிரி பாசிட்டிவா கொண்டு போகலாம், எந்த மாதிரி நெகட்டிவா கொண்டு போக கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இது எல்லாமே உங்களோட லைஃப்ல நிறைய விதங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிரணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் என்னோட ஹோம் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மோட்டிவேஷனல் டிப்ஸ் ஷேர் பண்றதை நிறுத்திடுவேனா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த क्वेश्चन பாத்துட்டு இருக்க உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோலயே சொல்லிடுறேன். நான் மோட்டிவேஷனல் டிப்ஸ் ஷேர் பண்றதை எப்பவுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். அது உங்களை நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆல்சோ இதை ஷேர் பண்ணும்பொழுது எனக்கும் ஒரு திருப்தி இருக்கு. எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி நல்ல விஷயத்தை தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கிறதுனால இதை எப்பவுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். என்னோட மோட்டிவேஷனல் வீடியோஸ் தனி, என்னோட பிசினஸ் தனி. சோ இதை ரெண்டையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். என்னோட பிசினஸ் ரிலேட்டடான அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் ஷார்ட்ஸ்ல மட்டும் தான் வரும். அது பிடிச்சிருக்கவங்க அது பாருங்க. மோட்டிவேஷனல் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது பிடிச்சிருக்கவங்க எப்பவும் போல நீங்க பார்த்து உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே நம்ம சேனல் கொடுங்க. இப்ப வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பர்சன், நான் சொல்ல போற இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்கு ஏற்பட்ட வலிய மத்தவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை வெளிப்படுத்துவாங்க. தான் லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால ஒரு வலிய அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தாங்க இல்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தான் கூட இருக்கவங்களையும் அதே கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி அவங்களோட பிஹேவியரும் வார்த்தைகளும் இருக்கும். அதே மாதிரி அந்த தனக்குள்ள இருக்க வலிய கோவமாவோ எரிச்சலாவோ இல்ல மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு பிஹேவியர்லயோ இல்ல ஒரு வார்த்தைகள் மூலமாவோ வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை உடனே சரி பண்ணிக்கிறது நல்லது. யாருக்கு நல்லது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நல்லது. உங்க மனச நீங்க இன்னும் நெகட்டிவா மாத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த வலிய மத்தவங்களும் அனுபவிக்கணும்னு நினைச்சு உங்களோட பிஹேவியர் மூலமாவோ உங்களோட வார்த்தைகள் மூலமாவோ மத்தவங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதனால உங்க மேல மத்தவங்களுக்கு நிறைய நேரங்கள்ல வெறுப்பு வர்றதுக்கும் சரி, உங்களை அவங்க ஒரு மரியாதை பாக்குற விதமும் ரொம்ப மாறும். அண்ட் ஆல்சோ நீங்களே உங்களோட லைஃப நிறைய விதத்துல நெகட்டிவா மாத்திக்கிட்டே இருப்பீங்க. சோ உங்களுக்குள்ள ஒரு வலி இருக்கு அப்படின்னா அதை மத்தவங்களும் அனுபவிக்கணும்னு நினைச்சு ரொம்ப நெகட்டிவா உங்களை வெளிப்படுத்தாம உங்களுக்கு ஏற்பட்ட வலி என்ன, அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. அதை சரி பண்றதுக்கு உங்களை நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தணும். எதனால நம்ம இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம், எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு இப்படி ஒரு வலியை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத கவனிங்க. அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. அதை நீங்க சரி பண்ணணும், இல்ல நடந்து முடிஞ்சிச்சு அதை சரி பண்ண முடியாது அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர ஆரம்பிங்க. அதுக்கு உங்களை நீங்க கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு ஒரு ஆன்மீக வழியில போனீங்க அப்படின்னா உங்களால அதை மாத்திக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களை அந்த ஸ்பிரிச்சுவலா மாத்த ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான ஸ்டெப் எடுத்துவீங்க. இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் மனசு விட்டு பேசினேன், கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாலண்டியராவே உங்க ஃபேமிலியில இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை கொஞ்சம் கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட பேசினேன்னா என் மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்னு நினைக்கிறேன்னு கொஞ்ச நேரம் அவங்களோட மனசு விட்டு பேசுங்க. இல்ல ஃபேமிலியோட எங்கேயாவது கொஞ்ச நாள், ஒரு 2-3 நாள் இல்ல ஒரு வாரம் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரீங்க. அங்க போய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது மூலமா அந்த ஒரு பெயின்ல இருந்து உங்களை நீங்க டைவர்ட் பண்ணிக்க முடியும்.
பட் அந்த ஒரு 1 வீக் நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டு புது மனுஷரா வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க. திரும்பி வந்துட்டும் அதையே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை டைவர்ட் பண்ணி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாசிட்டிவான பர்சனா மாத்திக்கிட்டே வாங்க. உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா மாறுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படி நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சனா மாற மாற உங்க வாழ்க்கையில அந்த வழிகள் இருந்த இடமே தெரியாம போயிடும். அண்ட் ஆல்சோ நீங்க மத்தவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்படிதான் உங்களுக்குள்ள இருக்க அந்த வலியையோ வேதனையோ நீங்க சரி பண்ணிக்கணுமே தவிர தனக்கு ஏற்பட்டது மத்தவங்களுக்கும் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறது, அடுத்தவங்க மேலேயும் எரிஞ்சு விழுகிறது, கோவப்படுறது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க நெகட்டிவா காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லைஃபே வந்து நிறைய விதத்துல நெகட்டிவா மாறிடும். சோ இந்த ஒரு விஷயத்த இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையே வந்து நிறைய விதத்துல பாசிட்டிவா மாறும். செகண்ட் டைப் ஆஃப் பர்சன், ஒரு சிலருக்கு வந்து தன்னோட லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல பெயின் அனுபவிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது தன்னோட லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்ட ஒரு வலினாலயோ இல்ல தன்னோட ஃபேமிலியில பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்துல தான் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு வலிய அனுபவிச்சதுனாலயோ இல்ல அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனாலயோ இந்த டைப் ஆஃப் பர்சன் எப்படி மாறிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க. யாரு கூடயும் அதிகமா பேச மாட்டாங்க, யாரோடையும் பெருசா மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. யாரு கூடயும் எனக்கு பேச பிடிக்கல, யாரை பார்த்தாலும் எனக்கு பழக பிடிக்கல, அவங்களோட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண பிடிக்கல, நான் தனியா தான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அந்த வலிய எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தனிமைப்படுத்திக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா தனிமை அப்படின்றது சும்மா ஒரு நேரம் இருக்கிறது வந்து பெருசா உங்க வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணாது. அதுவே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட போறீங்க அப்படின்றதுதான் அர்த்தம். நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தினால பயங்கரமான ஒரு பெயினை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அனுபவிக்கிற வழி எனக்கு தான் தெரியும், சொல்றவங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, என்ன அதுல இருந்து மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா எந்த வழியையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் என்ன தெரியுமா? டைம் தான், காலம் தான் நம்மளோட வழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல பயங்கரமான ஒரு வேதனையோ வலியோ இருக்கு, நான் சொல்றது உடல் அளவுல கிடையாது மனதளவுல, அப்படி இருந்துச்சுன்னா உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கிறதுனால அது எதுவுமே சரியாக போறதில்ல. அது இன்னுமே அக்ரிவேட் ஆக தான் செய்யும், இன்னுமே வந்து ஜாஸ்தியாக தான் செய்யும். ஏன்னா தனியா இருக்கும்போது ரொம்ப நெகட்டிவா சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு கொஞ்சம் தனியா உட்காந்து சிந்திக்க போறோம், என் லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு எதையாவது சிந்திக்க போறோம், அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது அப்படின்னா பிரச்சனை இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெயினை நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தனிமை தான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தனியா வச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தனிமை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி பண்ணும், இன்னும் உங்களோட வலியை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களை ஒரு நெகட்டிவான சிந்தனைகள் எல்லாம் கொண்டு போக ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி உங்களை ஒரு பெயின்னால ஒரு கஷ்டத்தினால நீங்க யாரு கூடயும் ஒட்டாம தனியா இருந்துக்கக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா இப்பவே அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. உங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸோ அவங்களோட டெய்லியும் ஒரு 10 நிமிஷமாவது கொஞ்சம் டைம் கொடுத்து பேசுங்க. பேசுறதுன்னா உங்க பிரச்சனையே பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க, பொதுவான விஷயங்களை பேசுறது, வீட்டுல நடந்த நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை பத்தி ஷேர் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சும்மா அவுட்டிங் போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி நீங்க தான் உங்களை பாசிட்டிவா மாத்திக்கணும். யாராவது வந்து நம்மள மாத்துவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவான பர்சனா மாத்துறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா எடுத்து படிங்க. இல்ல கொஞ்சம் உங்களுக்கு நீங்க தனியா வெளியில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களை நீங்க அமைதிப்படுத்திக்கிறதுக்கும் உங்களை நீங்க சந்தோஷமா நிம்மதியா வச்சுக்கிறதுக்கும் நிறைய பாசிட்டிவான வழிகள் இருக்கு. அதை யோசிச்சு அப்படி உங்களை சரி பண்ணிக்க ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு தனிமை தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் நினைச்சு அந்த தனிமைக்குள்ள போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகி இன்னுமே உங்களோட ப்ராப்ளமும் சரி உங்களோட லைஃபும் சரி ஒஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அந்த ஒரு விஷயத்த எப்பவுமே பண்ணாதீங்க. தேர்ட் டைப் ஆஃப் பர்சன், இப்ப நான் ஃபர்ஸ்ட் 2 டைப் ஆஃப் பர்சன் சொன்னேன்ல, அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க வழியை வந்து நெகட்டிவா வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொல்ல போற இந்த தேர்ட் டைப் ஆஃப் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, தான் வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சதுனால
அப்பா போதுண்டா சாமி, நம்ம லைஃப்ல வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையே கடந்து வெளியில வந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த வழி வந்து அவங்களுக்கு அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். ரொம்ப லைஃப்ல எவ்வளவோ சந்தோஷங்கள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் பார்க்காம விட்டுட்டு ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வழியை அனுபவிச்சதுனால அதுல இருந்து வெளி வந்ததுமே எப்படி நினைக்க ஆரம்பிப்பாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம லைஃப்ல இனிமேல் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காவது நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும், நம்ம சந்தோஷமா மாற ஆரம்பிக்கணும், நம்ம லைஃப்ல பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நம்ம ஒரு சந்தோஷத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி லைஃபையே வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. லைஃபே வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம். பட் அதை தாண்டி அவங்க வரும்பொழுதுதான் அந்த வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சு அதோட அருமை தெரிஞ்சு தன்னை வந்து இந்த மாதிரி பாசிட்டிவா மாத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்க வச்சதுக்காக கடவுளுக்கோ இயற்கைக்கோ வந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன டைம் எல்லாம் கூட ரொம்ப கவனம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில குட்டி குட்டி விஷயங்கள்ல கூட சந்தோஷத்தை தேடக்கூடிய மனிதர்களா மாறி இருப்பாங்க. அப்படியான ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா சூப்பர், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இது உங்களோட லைஃப்ல இன்னும் நிறைய சந்தோஷங்களையும் நிறைய ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸையும் கொண்டு வர ஆரம்பிக்கும். டைப் ஆஃப் பர்சன் இந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா சூப்பர், அதை அப்படியே வந்து உங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னுமே வந்து நீங்க ரொம்ப கான்பிடென்டான பர்சனாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாவும் மாறிடுவீங்க. என்ன மாதிரி டைப் ஆஃப் பர்சன் தானே கேக்குறீங்க? அதாவது உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப உங்களோட லைஃப்ல வந்து வலிகள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து லைஃப்ல இருக்கதான் செய்யும், இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் அப்படின்றத நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களை இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கரான பர்சனா மாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி இது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உங்க லைஃப வந்து நீங்க இன்னும் பெட்டர் பண்றதுக்கு, உங்களை நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்குமே ரொம்ப நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு விஷயத்துல ரொம்ப நம்ம பெயினா ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஆமா இது நம்மளோட லைஃப்ல ஒரு பார்ட், இது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாகல அப்படின்னா கூட அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணுவோம், நாளன்னைக்கு அது சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கான வழியில நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சைடு சரி பண்ணிக்கிட்டே நம்மளோட வாழ்க்கையை ஒரு பக்கம் நம்ம இதுக்கு ஸ்ட்ராங்கா ஆகணும், இன்னும் நம்ம மனசளவுல ஒரு கான்பிடென்டான பர்சனா மாறணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை போட்டு போட்டு சரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் ஸ்ட்ராங்கான பர்சனா உங்களை மாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த வழியில இருந்து சீக்கிரமே வெளியில வந்துருவீங்க. நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை இப்படி நீங்க ஸ்ட்ராங் ஆக ஆக உங்களோட மைண்ட் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடும், அதுல இருந்து நீங்க தாராளமா வெளியில வந்துட முடியும். சோ எப்பவுமே நம்மளோட லைஃப்ல ஏதாவது பிரச்சனை, ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது எப்பவுமே நிரந்தரம் கிடையாது, அது நாளைக்கே மாறிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அதுக்காக நாம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம மனதளவுல இன்னும் திடமா இருந்தாதான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க பழகுங்க. இப்படி பழகிறதுனால நீங்க இன்னுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா, பயங்கர ஒரு செல்ஃப் கான்பிடென்டான பர்சனா மாறுவீங்க. சோ இந்த ஒரு பிஹேவியர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது சூப்பரா லைஃப்ல எப்பவுமே உங்க கூட வச்சுக்கோங்க. அது உங்களோட லைஃப நிறைய விதத்துல பெஸ்டா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நாங்கள மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.